अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्ज्ञाय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिधराय पराशराय। நமஸ்தர்வேபியः. இங்க இரண்டாவது அம்சத்துல நாலாவது அத்தியாயம். இந்த இரண்டாவது அம்சம் முழுக்கவே கிட்டத்தட்ட பூகோளம், அண்ட வர்ணனா இவைகளை பற்றி தான் பேசுறது. அதுல லக்ஷத்வீபத்தை பற்றியும் அதுக்கு அடுத்ததா ஷால்மலி தீபத்தையும் காண்பிச்சார். அதற்கு மேல 33வது ஸ்லோகம், ஏஷத்வீப சமுத்ரேண சுரோதேன சமாவிருதாः விஸ்தாராச்சால்மலஸ்யைவ சமேன து சமந்ததாः சுரோதகः பரிவிருத்தः குஷத்வீபேன சர்வதாः ஷால்மலஸ்ய து விஸ்தாராத் த்விகுணேன சமந்ததாः. அதுக்கு வெளியில சுரோதகம் கள்ளுங்கிறது நம்ம சொல்றோமே தவிர ஒரு உன்மாதகமானது, அதாவது மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது. எதுவா இருந்தாலும் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருக்கிறது. கள்ளுனால ஒரு சமுத்திரத்தை சூழ வச்சிருப்பாளா அப்படின்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, நாமளே கொஞ்சம் அதிகமா திருக்கண்ணம் அது இறங்கி எடுத்தோம்னாக்கா உடனே எப்படி இருக்கு, உடனே திகட்டி போகிறது. தித்திப்பு நிறைய சாப்பிடுறது அப்படிங்கிறது ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம். அப்போ அந்த திகட்டி போகிறது, அதனால எந்த காரியமும் பண்ணாமல் மந்தமா இருக்கிறதுங்கிற மாதிரியினுடையதான ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கள்ளுங்கிறதெல்லாம். அது அவளை மற்ற காரியங்கள்ல நமக்கு புத்தி பேதலிச்சு போல நாம தூங்கி போறோம், அவ்வளவுதான். அவளுக்கு கொஞ்சம் புத்தியும் கூட கலங்கி போகிறது, கள்ளு முதலியதெல்லாம். அப்ப நிஷித்தமானதான ஒரு சுறா முதலியது பின்ன போய் அதை போய் ஒரு சமுத்திரத்தை சுற்றி சமுத்திரமா வச்சிருப்பாளா அப்படின்னா, ஏதோ ஒரு உன்மாதகமான பதார்த்தம்னு வச்சுக்கலாம். கள்ளுங்கிறது இல்லாட்டா கூட கள்ளு உன்மாதகமா இருக்கிறதுனால சுறான்னு சொல்றோமே தவிர, சுறான்னா கள்ளு மாத்திரம்னு எடுத்துக்கொள்ளாமல் ஒரு உன்மாதகமானதான ஒரு பதார்த்தம். எதுவுமே அத்தியதிகமா எடுத்துனாக்கா அமிர்தமும் நஞ்சுதானே அளவுக்கு மீறினால் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு சுரோதக பரிவிருத்த குஷத்வீபேன சர்வதः. குஷத்வீபம் அதற்கு வெளியில இருக்கு. ஷால்மலஸ்ய து விஸ்தாராத் த்விகுணேன சமந்ததः. ஷால்மலி விருட்சம், இது ஷால்மல இத சொல்றோமே தீபம், அதை காட்டிலும் 2 மடங்கு பெருசா இருக்கக்கூடியது. ஷால்மலஸ்ய து விஸ்தாராத் த்விகுணே, முதல்ல ஜம்பூ தீபத்தை காண்பிச்சு அளவு சொன்னார். அதை காட்டிலும் 2 மடங்கு பிளக்ஷம் அப்படிங்கிற தீபம் காண்பிச்சார். அதை காட்டிலும் 2 மடங்கு பெருசாக, ஏன்னா வரிசையா வெளியில அவுட்டர் சர்க்கிள் அப்படி வெளியில பெருசா வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அடுத்தது ஷால்மல தீபம்ங்கிறது பெருசா இருக்கு. ஷால்மலி தீபம், அங்க ஒரு பெரிய ஷால்மலி விருட்சம் இருக்குங்கிறதுனால அதுக்கு அந்த தீபம் அப்படின்னு பேர். இங்கெல்லாம் நாம
ஆலங்காடு, அப்படி திருவாலங்காடுன்னா ஆலவிருட்சம் நிறைய இருந்திருக்க கூடியது அப்படின்னு. மகிஷாரண்யம் அப்படின்னு, மகிழாரண்யம் அப்படிங்கிறா. வக்குளாரண்யம்னு மதுராந்தகத்தை சொல்றோம், நிறைய மகிழ மரம் இருக்கு அப்படின்னு. அப்படி அந்த நாள்ல பெயர்லாம் அவ்வளவுதான். அப்போ அந்த ஒரு பெரிய ஷால்மல விருட்சம் இருக்கிற காரணத்தினால அது ஷால்மலி தீபம். இல்ல ஷால்மல நிறைய இருந்திருக்கிறதுனால நம்மளை சுத்தியே கூட இங்கேயே நிறைய அந்தந்த மரங்களை கொண்டிருக்கக்கூடியதை வச்சுதான் பெயர் ஏற்பட்டிருக்கிறதுங்கிற காரணத்தினால இது எங்கேருந்து வந்ததுன்னா புராணம் காண்பிச்சிருக்கக்கூடியது. அப்போ ஷால்மல தீபம் அப்படிங்கிறது ஷால்மலஸ்ய து விஸ்தாரா த்விகுணேன சமந்ததா குஷத்வீபம் அப்படிங்கிறது. ஜோதிஷ்மதः குஷத்வீபே சப்த புத்ரான் ஸ்ருணுஷ்வதான் உத்பிதோ வேணு மாம்ச்சைவ வைரதோ லம்பனோ த்ருதிः பிரபாகரோச்ச கபிலः தன்னாமா வருஷபத்ததிः. ஷால்மலஸ்ய து விஸ்தாரா த்விகுணேன சமந்ததः ஜோதிஷ்மதः குஷத்வீபே சப்த புத்ரான். அந்த தீபத்துக்கு ராஜாவா இருக்கிறவாள் ஜோதிஷ்மான்கிறவனுடையதான 7 பிள்ளைகள். புத்ரான் ஸ்ருணுஷ்வதான், ஜோதிஷ்மதா ஆறாவது பக்தி, ஜோதிஷ்மானினுடைய அப்படிங்கிறது. ஜோதிஷ்மதா புத்ரான் யார் யாரு? உத்பிதோ வேணுமான் சைவ வைரதோ லம்பனோ த்ருதிஹி பிரபாகரோச்ச கபிலஸ்தன்னாமா வருஷபத்ததிஹி. இந்த 7 பேர், அதாவது 7 ஒவ்வொரு தீபத்துக்குள்ளேயும் 7ஆ பிரிச்சிருக்கா. அந்த 7 பாகத்தையும் ஒரு 7 பேர் ஆண்டுகிறார்கள். அதனால அந்த பாகத்துக்கு அந்த பெயர் அப்படின்னு. யாருனார் என்னென்ன இருக்குன்னார்? உத்பிதாக முதல் பிள்ளை, அவன் ஆண்ட பகுதிக்கு அந்த குஷத்வீபத்துல இருக்கக்கூடிய உத்பித்வீபம் அப்படின்னு பெயர். வேணுமான் வைரதாக லம்பனாக திருதிஹி பிரபாகராக கபிலாக என்று தன்னாமா வருஷ பத்ததிஹி. தஸ்மின் வசந்தி மனுஜாக சஹ தைத்தேய தானவைஹி. தைத்தேய தானவைஹி சஹ, அசுரர்களோட கூடி அங்க மனிதர்கள் எல்லாம் வசிக்கிறார்கள். ததைவ தேவகந்தர்வ யக்ஷ கிம்புருஷாதயாக. தேவயக்ஷ, இப்போ தேவயக்ஷாதிகள் எல்லாம் இருக்காங்கன்னு நாம எப்படி நம்புறது? அதெல்லாம் இருக்காளா அப்படின்னு. ஆகாசத்துக்கே வைமானிக அப்படின்னு தேசிகனுடைய பிரயோகமே இருக்கு. ஒரு அற்புதமான பாதுகா சாஸ்திர ஸ்லோகத்துல வைமானிக ஸ்ரோதஸ்வின்யுபலம்பனானி அப்படின்னு தேசிகன் காண்பிக்கிறார் ஒரு அழகான ஸ்லோகத்துல. இந்த பாதுகா சாஸ்திரத்துல பாதுகா பெருமாளினுடைய திருவடி இத்தனை காரியங்களை எல்லாம் பண்ணி இருக்கேங்கிற காரணத்தினால அந்த திருவடியில போய் ரசிக்கிறாளாம். அந்த சரணத்திராணம் ரங்கினா விருணே அப்படின்னு காண்பிக்கிறார் பிரபாவ பத்ததியில. ஒரு அற்புதமானதான ஸ்லோகம். அந்த சம்ஸ்கிருத சைலியே அந்த ஸ்லோகத்துல ரொம்ப அத்தியுதமானதான சைலியில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்லோகம் அது. அப்போ வைமானிகன்னா விமானத்துலதான் அவ போவாள் அப்படின்னு. ஆகாசத்துக்கே சாரணானாம் பதி, சாரணர்களினுடைய மார்க்கம் அப்படின்னு பெயர். ஆகாஷால்னா அப்படி அவ போகக்கூடிய மார்க்கம். பூமியில காலை பதிச்சுண்டு போக மாட்டா, பறந்துண்டு ஆகாசத்துல போறா. அதுல விமானாதிகள்லாம் போறா. அதனால வைமானிகர்கள். ஒரு விமானம் கூட நம்மளுக்கு கண்ணுல படலையே அப்படின்னா முதல்ல 2-3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பிளேன் போறது, பிளேனே ஒரு அளவுலதான் தெரியறது, அதுக்கு மேல கீழேந்து தெரிய மாட்டேங்கிறது. அது மேகத்தையும் தாண்டி போகிறது அப்படிங்கிறா. அப்படி இருக்கிற பொழுது பிளேனே தெரியலன்னா இது எல்லாவற்றையும் தாண்டினதான ஒரு அவசரத்துல அவைகள் எல்லாம் போகிறது. ஏன்னா நாம சொன்னோம் இந்த மேருமலை, அந்த மேருமலையினுடையதான உயரம், அதனுடைய மேல எல்லா பக்கத்திலேயும் எல்லா அஷ்ட திக்பாலக்கர்களும் இருக்கான்ட்டு. அவ்வளவு அவசரத்துல அந்த இடத்துல சஞ்சரிக்கணும் அப்படின்னாக்கா அவ எதுக்கு இன்னும் இந்த கீழ் வரைக்கும் சஞ்சரிக்கணும்? அதனால அவ அந்த அளவுல சஞ்சரிப்பா. அதனால நமக்கு அவசரத்தினால ஒண்ணு தெரியாமல் இருக்கலாம். அல்லது இந்த ஆகாசத்துலதான் அவ சஞ்சரிக்கிறாள்னு வச்சுண்டா கூட அது ஏன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது அப்படின்னா, நமக்கு பல விஷயங்கள் எல்லாம் பார்க்க மாட்டாததான சக்தி தான். நம்ம பார்க்க மாட்டாத அளவுக்கு தான் நம்ம சக்தி கண்ணுக்கு. ஆனா அவைகளை எல்லாம் காதுக்கு கூட ஓரளவுதான் பாருங்க. கீழே பூமிக்கு அடியில ஏற்படக்கூடியதான சில அந்த
டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பிளேட் எல்லாம் அப்படி நகர்ற பொழுது ஒரு விதமானதான ரம்பிளிங் நாய்ஸ், ஒரு விதமான அசையக்கூடிய சத்தம் வருது. ஆனா அந்த சத்தம் அதிகமாச்சேதான் நம்மளுக்கு கேட்குமே தவிர, ரொம்ப குறைச்சலா ஆரம்பத்துல அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கற்பாறைகள் அப்படி நகரத்துக்கு ஆரம்பிக்கிறச்சே அப்பவே நம்மளுக்கு கேட்டுடுதுன்னா நாம ஏதோ பூகம்பம் வரப்போகுதுன்னு சொல்லலாமே, நம்மளால அது முடிய மாட்டேங்கிறது. ஆனா அந்த குட்டி ஒலிய கூட தெரிந்து கொள்ளக்கூடியதான சக்தி கொண்டவைகளாய் நாய், பூனை முதலியவைகள்லாம் இருக்கு. அப்படிங்கிறதுனால அதுகள் எல்லாம் எத்தனையோ தன்னுடைய எஜமான எல்லாம் என்னமோ அதோட சட்டையை பிடிச்சி இழுத்து அப்படி வாசல் கழிச்சுன்னு போச்சு, அதுக்கப்புறமா பூகம்பம் வந்ததுங்கிறது எல்லாம் நம்ம பேப்பர்ல படிக்கிறோம். இத பேப்பர்ல படிக்கிறோம்னா இது உண்மையிலேயே இந்த விஷயத்தை பத்தி, ஏதாவது இந்த சுனாமி வருது, சுனாமி வந்ததுக்கு முன்னாடி பூகம்பம் வந்தது அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அப்போ சுனாமிங்கிறது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, அவ்வளவு பெரியதான சுனாமிங்கிறது. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த சென்னையில இருக்கிறவாளுக்கெல்லாம் சுனாமியை பத்தி தெரிய வந்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரும் சுனாமி வந்துதான் அந்த இதுவே அழிஞ்சு போச்சு, துவாரகாவே அழிஞ்சு போச்சு. இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரும் சுனாமி வந்துதான் தனுஷ்கோட்டி போயிடுத்து. பெரிய புயல்ல வந்ததுன்னு, புயல் மாத்திரம் இல்ல, புயல் ஜலம், அதனால வந்து தனுஷ்கோட்டி முழுக்க போயிடுது. இப்ப கூட நம்ம கடலுக்குள்ள அங்க போனோம்னா அந்த இடத்துல தனுஷ்கோட்டி ஊரினுடையதான அமைப்பு அப்படியே இருக்கும், ஜலம் இப்ப ஏறி போயிடுது. அந்த மாதிரி பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இது ஆயிடுது, ஜலம் ஏறி வந்து அந்த தனுஷ்கோட் இது போயிடுது, துவாரகை போயிடுது. அந்த இடத்துல மகாபாரதத்துல காண்பிக்கிறா, அந்த தனுஷ்கோட் மகாபாரதத்துல அந்த துவாரகை உன்மஜ்ஜனம் ஆகக்கூடிய வேளை அப்போ வியாசாச்சாரியார் காண்பிக்கிறார், அங்க இருக்கக்கூடியதான பக்ஷி விசேஷங்கள், பிராணி விசேஷங்கள்லாம் தங்கள் சுவாவத்தை விட்டுட்டு ஏடாகுடமா நடந்துட்டது அப்படிங்கிறது. இங்க இப்ப நாம பேப்பர்ல படிக்கிறச்சே அந்த நாய் தன்னுடைய எஜமானனை கடிச்சு கடிச்சு வெளியில வான்னு இழுத்தது, எதுக்கு இப்படி பண்றதுன்னு தெரியலையேன்னு அவன் அதை எடுத்துட்டு என்னன்னு வாசல்ல வெளியில போய் பாக்குறான். அந்த சமயத்துல பூகம்பம் வருது, இடிஞ்சு விழறதுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி அவைகள் எல்லாம் நடந்ததுன்ற. இப்போ இன்னைக்கு நாம சயின்ஸ் வேலிடேட் பண்ணாதான் அவைகளை எல்லாம் பிரமாண புரஸ்தரமா சொன்னாதான் அவைகளை எல்லாம் ஒத்துக்கிறதுன்னு ஆரம்பிச்சா எதுவுமே சரியில்லை. ஆனா அதுகளை காலம் ஆக அது எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கு பாருங்க. இப்ப சுனாமி வந்த பிறகு நடந்ததான நிகழ்வுகளை படிச்சுட்டு நாம மகாபாரதத்தை பாக்குற பொழுது அட இதெல்லாம் சொல்லியிருக்காளேன்னு. அப்போ நம்ம பெரியவா எதையுமே வெறும கற்பனையினால சொல்லணும்னு சொன்னதில்லை. அப்போ தேவர்களினுடையதான ஆகாசத்துல தேவர்களினுடைய ஒசரம் இவ்வளோ மேல இருக்கா அப்படின்னா அவ போறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை நம்ம பார்க்க வேண்டியதான அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு அது நம்ம பார்வைக்கு தாண்டிதான் இருக்கலாம். அல்லது நாம பார்க்கக்கூடியதான அளவிலேயே இருக்கக்கூடியதா இருந்தாலும் கூட அது நம்ம கண்ணுக்கு தெரியணுங்கிறது இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா எத்தனையோ இருக்குன்ற வைரஸ், பாக்டீரியா, அமீபா இதெல்லாம் இருக்கு, ஆனா நம்ம கண்ணால பார்க்க முடியாதுங்கிறானே, அந்த மாதிரி தானே இது. அதை ஒத்துக்கிறோம்னா இதையும் தான் ஒத்துண்டாகணும். அப்போ அவ எதையுமே வெறுமை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லி இருக்குல்ல. அந்த மாதிரி இங்க 7 வருஷ பர்வதங்கள் இருக்கு. அந்த 7 பகுதிகளையும் அவர்கள் எல்லாம் தேவகந்தர்வ யக்ஷர்களோட கூட வசிக்கிறாள் அப்படின்னா என்னமோ இவாளாம் தேவர்களாம் கந்தர்வர்களாம் அப்படின்னு புண்ணியம் பண்ணி நிறைய புண்ணியம் பண்ணி நன்ன வசதியா இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள். ஆனா என்ன புண்ணியம் பண்ணாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கீழே வந்தாகணும் அப்படிங்கிறது. அவதான் தேவதைகள். இன்னைக்கு தேவர்களா இருக்கா, நாளைக்கு மறுபடியும் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தின்னு கீழே வரப்போறாள். அதனால இதெல்லாம் எதுவுமே இவாளுக்கு வியாசருக்கு பொழுது போகாம வாயில வந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதியிருக்காருன்னு வெளியில இந்த பொழுது போகாம பேசிட்டு காலத்தை கழிச்சுட்டு இருக்கக்கூடியவாளினுடைய கூட்டம் இருப்பார், அவளுக்காக சொல்லணும். தஸ்மின் வசந்தி மனுஜா சக தைதேயதானவைஹி ததைவ தேவகந்தர்வ யக்ஷ கிம் புருஷாதயாக. கிம் புருஷர்கள்லாம் என்ன, மனுஷன் மாதிரி இருப்பான். இப்படிலாம் மனுஷர்கள் இருக்காளான்னா இருக்கா, நமக்குதான் கண்ணில் படல. காட்டுல உள்ள இன்னைக்கு கூட அந்தமான் அந்த காட்டுக்குழுக்குள்ள போனா நம்மளை பார்த்து பயந்து ஓடக்கூடிய மாதிரியான ஆசாமிகள்லாம் இருக்கா. அவன் பயந்து 4 பேரா சேர்ந்து நம்மளை அடிச்சு நம்மளை தூக்கி போடுறவன்லாம் இருக்கான்றான். அந்த நோமேடிக் ட்ரைப்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கா. அதுல ஒரு சில பேருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா
கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரி இருப்பா. அதனால அவளுக்கு கிம் புருஷாக, அவர்களா மனிதர்களோ அப்படின்னு சந்தேகம் வரும். அதான் கிம் நர, கிம் நரஹா, மனிதனோ அப்படின்னு வரும். கிம் புருஷா கிண்ணற. அந்த மாதிரி சில பேர்லாம் அஸ்வமுகாள், கொஞ்சம் குதிரை மாதிரியான முகத்தை கொண்டவாள், இவாள்லாம் செமி டிவைன் பீயிங்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். இவர்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நாம இன்னும் பூமியில எத்தனை பகுதி நாம அறியாதது இருக்கு. ஆத்தாள் இதுக்குள்ள சமுத்திரத்தினுடைய அடியில எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்றான். புதுசு புதுசு கிரீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றான். அவன் எல்லாமே அவன் சொல்லி நாம அதை பார்த்து ஒத்துக்கணும் அப்படிங்கிறது போக, அதை பேசாம பெரியவா சொல்லியிருக்கா, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எடுத்துட்டா என்ன? அதுதான். அதாவது சாஸ்திர விஸ்வாசசாலினர் ஒரு சிஷ்யனா இருக்கிறதுக்கு பிரதானமானதான குணம் என்னன்னு சுவாமி காண்பிச்சாருன்னா, சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கணும். நம்ம பெரியவா சொல்லி இருக்கிறது எல்லாம் அனாவசியத்திற்கு சொல்ல வேண்டியது இல்லை அவளுக்கு அப்படிங்கிறது. அதுல இருந்துதான் போகணும். அந்த மாதிரி சாஸ்திர விசுவாசத்தை கொண்டிருக்கக்கூடியவாளான காரணத்தினால யக்ஷர்கள், கிம்புருஷர்கள், தேவர்கள் ஆகியவாள்லாம் இந்த தீபத்துல மனுஷியாளோட வசிக்கிறாள் அப்படிங்கிறத என்ன இப்ப நாம காசா பணமா அவ ரிஷி காண்பிச்சிருக்காரு, ஒத்துண்டு போவேன் அந்த லோகத்துல தேவர்கள் மனுஷியர்கள் எல்லாம் இருக்காளாம், கிம்புருஷர்களோட சேர்ந்தே இருக்காளாம்னு சொல்லிட்டு போறதுனால என்ன குறைச்சல்? ஆனா ஒரு திருஷ்டியில பார்த்தா நம்ம லோகத்திலேயே கூட தேவ யக்ஷர்கள் எல்லாம் கூட இருக்கா, தேவ அசுரர்கள் எல்லாம் கூட இருக்கும். என்ன குணங்களால தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னு 16வது அத்தியாயத்துல காண்பிச்சார். அஹிம்சா சத்தியமஸ்தேயம் அப்படிங்கறதெல்லாம் நல்ல குணங்களாக படிக்கப்பட்டிருக்கக்கூடியது. அது எல்லாவற்றையும் குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் தெய்வீ சம்பத் அப்படின்னு சொல்லி, அந்த தெய்வீ சம்பத்தை கொண்டவாள் தேவர்கள்னு சொன்னா ஆசுர சம்பத்துன்னு ஒண்ணு. அது என்னடான்னா இன்னொருத்தனை குறை சொல்றதே வேலை. நாக்கு வச்சிருக்கானா, வாய்க்குள்ள கத்தி வச்சிருக்கானான்னு தெரியாம அவன் மெதுவா பேசினா கூட கத்தியால அறுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மனசா அறுக்கக்கூடிய அளவிற்கு கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள். அருந்துதன்னு பெயர். மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியார் சரதல்பத்துல எழுந்தருளி இருக்கிற பொழுது ராஜாவுக்கு உபதேசம் பண்றார். கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதின் பேர்ல உபதேசத்தை பெரிய சர்க்கம், அதாவது பெரிய பர்வா, அதுதான் சாந்தி பர்வா. அவனுக்கு ராஜாவுக்கு உபதேசத்தை பண்றார். ராஜா எப்படியான கீதை பார்த்தன் நமக்காக வியாஜமாக நமக்காக அவன் கேட்டான், நம்ம எல்லாருக்குமாக அப்படிங்கிற மாதிரி பெருமாள் எத்தனை வாட்டி அவரே உபதேசம் பண்றது அப்படிங்கிறதுனால அவருடையதான பக்தன் ஒருத்தனான அந்த பீஷ்மனை உபதேசம் பண்ண வச்சு, ஆனா பெருமாளும் நின்று கேட்டு அங்க தர்மபுத்திராதிகளை நமக்கு ஸ்தானமாக ஆக்கி சொன்னார். அதுல யாரெல்லாம் அருந்துதமான வார்த்தைகளை பேசுறாளோ, அதாவது மற்றவாளினுடைய மர்மத்தை அடிக்கக்கூடியது, மற்றவாளுக்கு விஷத்தீன் ரொம்பவும் ரூக்ஷமா இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பேசுறாளோ அவள், அதே மாதிரி சிஷ்ணோதர நிரதாக, எப்ப பார்த்தாலும் ரத்தியிலேயும் சிங்கார நோக்கிலேயும், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு முதலியவற்றிலேயுமே லௌகிகமான வியாபாரங்களிலேயுமே மனசை கொண்டிருக்காளோ அவள் பக்கத்துல தேவதைகள் இருக்க மாட்டா. அவளை சம்பரிவர்ஜயந்தி, தேவதைகள் எல்லாம் அவளை விட்டு விடுகிறார்கள்னு சொல்றார். இப்போ அந்த மாதிரியான உபதேசங்களை எல்லாம் பெற்று தேவதைகள் நம்ம பக்கத்துல இருக்காள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமானா சத்தியத்தை பேசணும், பிறர் மனசு கோணாத மாதிரி வார்த்தைகளை பேசணும். தான் கஷ்டப்பட்டா கூட, அதாவது தன்னுடைய கண்ணு அழகு உதட்டுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு, உதட்டால சிரிச்சு மனசால பேசி தான் மனசுக்குள்ள வருத்தப்பட்டாலும் கண்ணுல ஜலம் விட்டாலும் கூட அதை வெளியில தெரிவிக்காம, பிறருக்கு மனசுல நோவு ஏற்படுத்தாமல், பிறருக்கு தன்னுடைய வார்த்தைகளால கெடுதலை ஏற்படுத்தாமல், இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் ரொம்ப 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 கம்மியானவாள் அப்படிங்கிற காரணத்தினால தேவதைகள் எல்லாம் அவளை விட்டுடுவாள்னு சொன்னான். அப்ப தேவதைகள் எல்லாம் யார் பக்கத்துல வருவா அப்படின்னா, இனிமையா பேசுறவாள், இந்திரிய நிகிரகம் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பிறருக்காகவே எப்பொழுதுமே தன்னுடையதான ஜீவிதத்தை மனசால எண்ணக்கூடியவர்கள் பக்கத்துல எல்லாம் தேவதைகள் எப்பொழுதுமே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா தேவதைகள் நம்ம பக்கத்துல இருக்கான்னா, தேவதை ஒருத்தர் பயின்று இருக்கார், முன்னாடி புரஸ்தாத் கேசவ பாத்து சக்ரி ஜாம்பூனத பிரபகான்னு நாம பயின்று இருக்கிறதுக்கு முன்னாடி கேசவன் பயின்று இருக்கான் அப்படின்னா, ஏற்கனவே இந்த லோகத்துல நிறைய டிராபிக் ஜாம்,
இப்ப முன்னாடி கேசவன் பயின்று இருக்கான், பశ్చాன் நாராயண சங்கி, பின்னாடி நாராயணன் சங்கத்தை ஏந்திண்டு வரான், தட்சிணே பார்ஷ்வே, அதே மாதிரி இடது பக்கத்துல வலது பக்கத்துல அந்த பக்கத்துல இந்த பக்கத்துலன்னு நம்ம ஒருத்தர் போறாருன்னா அவரை சுத்தி எல்லா பக்கத்திலேயும் பெருமாள் எழுதிட்டு இருக்கார் அப்படின்னு நாம சொன்னோம். இதை தவிர ஆக்கரண பூர்ண தன்வானூர கேத அக்ரத பிருஷ்டத்தைவ ராமனும் லக்ஷ்மணனும் வரான்னு சொல்றோம். இப்ப ஒரு மனுஷர் போறார் அப்படின்னா முன்னாடி ராமன் பின்னாடி லக்ஷ்மணன், அக்ரத பிருஷ்டத்தைவ அப்படிங்கிறதான ஸ்லோகம். அதே மாதிரி முன்னாடி பக்கத்துல புரஸ்தாத் கேசவ பாத்து, பశ్చాன் நாராயணா, அதே மாதிரி தட்சிணே பார்ஷ்வே. ஒவ்வொரு பக்கத்துல இன்னும் ஒருத்தன் போறான்னா இத்தனை பேர் வந்து அவனுக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்காள் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு 300 பேர் இருக்கிறதான இடத்துல 3000 பேர் இருக்கக்கூடியதான மாதிரி இருக்கிற பொழுது ஒருத்தனை சுத்தி இந்த மாதிரி 8 திக்கிலையும் 8 பேர் ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னு 10 பேர் இவனுக்கு ரட்சணம் பண்றவாளா, இவன் ஒருத்தன் 11, அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படின்னா அங்க எங்க சுவாமி நிக்கிறதுங்கிறதான கேள்விகள் எல்லாம் இந்த பாழா போன புத்தி கேட்கும். ஆனா இன்னொரு ஸ்லோகம் அதுக்கு பதில் சொன்னா, இதெல்லாம் அவ பிசிக்கல் ஃபார்ம், அதாவது தங்களுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவ வர்றதில்லை. பின்ன என்ன பண்றான்னார், நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத் யம்ஹி ரக்ஷிதும் இச்சந்தி புத்தியா சம்யோஜயந்தி தம். தேவதைகள் எல்லாம் கையில குச்சியை வச்சுட்டு ஒரு மாட்டையும் ஆட்டையும் மேய்க்கிற மாதிரி இப்படி போன்னு தட்டின்னு பின்னாடி கஷ்டப்பட்டு தப்பா போற வழியில எல்லாம் மாத்தின்னு இருக்க மாட்டா. பின்ன என்ன பண்ணுவாளாம், யார ரட்சிக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு சரியான வேளையில சரியான புத்தியை கொடுக்கிறாள். அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிற பொழுது இந்த வழியில போக வேண்டாம் இப்படி போகலாம்னு அந்த அப்படி பாதைய மாத்திண்டு போகிறதுக்கு போனதுனால நல்லது வந்ததே, அந்த வந்ததுக்கான காரணம் பெருமாள் நம்மளுக்கு புத்தியை கொடுக்கிறான். அப்ப தேவர்கள் புத்தியை கொடுக்கிறார்கள், பெருமாள் நம்மளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துதல்ங்கிறது தான் ரட்சணம். அப்போ அவன் ஒவ்வொரு வேளையிலையும் நம்மளை நல்வழிப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருந்துட்டு நமக்கு பல பக்கத்துலங்கிறது சரீரத்துக்கு உள்ள அந்தர்யாமியாவும் தான் இருந்துட்டு இருக்கான்ங்கிற காரணத்தினால. அப்ப இதுல எதுலையுமே சாஸ்திரத்துல குறைவில்லைன்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்படி நாம புரிந்து கொள்ளக்கூடியதுல தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்ங்கிறதுல தெய்வத்தைகளாக குணங்களை கொண்டவாளை காண்பிக்கிறாள், அசுரர்களாக துஷ்ட குணங்களை கொண்டவாளை காண்பிக்கிறாள். அப்ப லோகத்துல தெய்வாசுரர்கள் இருக்கின்றார்கள், அது குணப்பிரயுக்தமான தெய்வாசுரத்துவம். நாமெல்லாம் சாஸ்திர வஷ்யாள், சாஸ்திரத்தினுடையதான விஷயத்த கண்ணை மூடிண்டு கேட்கக்கூடியவாள். நிச்சயமா தேவதைகள்னு ஒரு சில பேர் இருக்காள், அசுராள்னு ஒரு சில பேர் இருக்காள், குணப்பிரயுக்தமாக இல்ல வாஸ்தவிகமாகவே அப்படிங்கிறத நாம நம்புற காரணத்தினால் அந்த தேவதைகள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் நம்ம கண்ணினுடையதான வீச்சு அவ்வளவுதான்ங்கிற காரணத்தினால இவா எல்லாரும் சொல்றாளாம், தேவ கந்தர்வ யக்ஷ கிம்புருஷாதயாக இவாள்லாம் இருக்காத மனுஷர்களோடன்னு சொன்னா சுலபமா சுகமா அந்த பதத்துக்கு மேல இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு வியாசாச்சாரியார் காண்பித்தார், பராசர மகர்ஷி காண்பிக்கிறார், வால்மீகி காண்பிக்கிறார். அவளுக்கு என்னை ஏமாற்றி எதுவும் ஆகுவதில்லை அப்படிங்கிற காரணத்தினால சரணம் வால்மீகி மகர்ஷையேன்னு விழுந்துட்டோமானால், வியாசாய விஷ்ணு ரூபாய சரணம்னு விழுந்துட்டோமானால், பராசராய வாசிஷ்டாய சரணம்னு விழுந்து விட்டோமானால் எங்கேருந்து நம்மளுக்கு கெடுதலும் கெட்ட எண்ணமும் வேண்டாத புத்தியும் வரப்போகிறது. அதனால இந்த மாதிரியான கிரந்தங்கள்ல உட்கார்ந்து கரைச்சேயே இதெல்லாம் சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம், அவ நம்மளை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான மனோ நைர்மல்யத்தோட உட்கார்ந்துட்டோமானால் சுகமாயிடும். அதனால அந்த லோகத்துல தேவகந்தர்வர்களோட கூட இருக்கிறார்கள்னு காண்பிக்கிறார். தஸ்மின் வசந்தி மனுஜா சக தைத்தேய தானவைஹி ததைவ தேவகந்தர்வ யக்ஷ கிம்புருஷாதயாஹ வர்ணாஸ்தத்ராபி சத்வாரோ நிஜானுஷ்டான தத்பராஹ தமின சுஷ்மின ஸ்நேகா மந்தேஹாஸ்ச மகாமுனே. அந்த லோகத்திலேயும் கூட 4 வகை வர்ணத்தவர்கள் இருக்கின்றார்கள். யார் யாருன்னாள், தமினஹா, இது எல்லா லோகத்துக்கும் இதுல சேர்த்துக்கலாம். அந்த லோகத்துல இருக்கிறவளுக்கு பிராமண கஷத்திரிய வைசி சூத்ராள்னு இந்த லோகத்துல சொல்ற மாதிரியாக இருக்கக்கூடியதான பெயர்களாம். என்னன்னார், தமினாஹா, தமம் அப்படின்னா ஷம தமன்னு 2 சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னா தமம் பகிரிந்திரிய நிகிரகம், ஷமம் மனசு முதலியதான அந்தரிந்திரிய நிகிரகம் அப்படிங்கிறது. அப்படி வெறும தமம்னு சொல்லிட்டோம்னா இந்திரிய நிகிரகம் எல்லாத்தையுமே 11 இந்திரியங்கள் மனசையும் சேர்த்து அவைகளினுடையதான இந்திரியம்.
அப்போ இந்திரிய நிகிரகம் கொண்டவர்கள் தமினாஹா சுஷ்மினாஹா. சுஷ்மா அப்படின்னா உஷ்ணம்னு அர்த்தம். ஏதாவது சொன்னா உஷ்ணமாயிடுவான் அப்படிங்கிறது, கோபம் வந்துடும். அப்படி கோபம் வருதுங்கிறதுனாலதான் சில பேரை காப்பாற்ற முடியுங்கிற காரணத்தினால கோபம் அவசியங்கிறா திரௌபதி. இவனை பார்த்து, தர்மபுத்திரனை பார்த்துட்டு கிராத்தார்ஜுனியம் நாடகத்துல, மகாகாவியத்துல. அப்போ கோபம் வேண்டும். அந்த கோபம் இன்னொருத்தனுடையதான சக்தி பரேஷாம் பரிபாலனாய அப்படி இருக்கணும். மற்றவர்களை காப்பாத்துறதுக்காக நமக்கு சக்தியும் கோபமும் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சுஷ்மினாகா, க்ஷத்திரியர்கள் மாதிரி. இந்த காலத்துல நாம இந்த லோகத்துல யார க்ஷத்திரியர்கள்னு சொல்றோமோ அந்த லோகத்துல இருக்கக்கூடியவளுக்கு சுஷ்மினாகான்னு பெயர். ஸ்னேகாஹா, மூணாவது வைஷ்யர்கள். ஸ்னேகாஹா அப்படின்னா பசை கொண்டவர்கள். அவர் ரொம்ப பசக்காரர் அப்படின்றவங்க, நிறைய பைசா இருக்கக்கூடியவாழ. அப்போ ஸ்னேகாஹா. மந்தேகாச்ச, மந்தேக ஈகான்னு முயற்சி, விருப்பம், செயல்பாடு அப்படின்னு அர்த்தம். மந்த ஈகன்னு என்னமோ வெறும டல்லா இருக்கு கார்த்தால இருந்து அப்படின்னு படுத்துட்டே இருக்கா பாருங்க, அவதான் மந்தேகா. அது தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. ஆக தமினா சுஷ்மின ஸ்னேகாஹ மந்தேகாச்ச மகாமுனே அப்படி அந்த 4 பேரும் அந்த வர்ணத்தவர்களாக அங்கு கருதப்படுகின்றார்கள். பிராமணாக க்ஷத்ரியா வைஷ்யாக சூத்ராஷ்டானுக்ரமோதிதாக. இவாளுக்கு கிரமமா பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்கள்னு நாம இந்த லோகத்துல சொல்ற மாதிரி அந்த லோகத்துல பெயர்கள். யதோக்த கர்ம கர்த்திருத்வா ஸ்வாதிகாரக்ஷயாயதே தத்ரைவ தம் குஷத்வீபே பிரம்மரூபம் ஜனார்தனம் யஜந்தः க்ஷபயந்த்யுக்ரம் அதிகாரம் பலப்பிரதம். என்ன சொல்றார்? யதோக்த கர்ம கர்த்திருத்வாத் ஸ்வாதிகாரக்ஷயாயதே. அந்த அவளுக்குன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள் உண்டோ அவைகளை அனுஷ்டித்துக் கொண்டு யதோக்த கர்ம கர்த்திருத்வாத் ஸ்வாதிகாரக்ஷயாயதே தத்ரைவதம் தங்களினுடையதான அதிகாரக்ஷயாய தாங்கள் என்னென்ன கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கோ அவைகளை பண்ணிண்டு, அதனால இந்த லோகத்துல விகிதமானதான கர்மாக்களை அனுபவித்து கடைசியில அந்த ஜனார்தனனான எம்பெருமானை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். தத்ரைவதம் குஷத்வீபே பிரம்மரூபம் ஜனார்தனம் யஜந்தஹ. அந்த குஷத்வீபத்துல பரமாத்ம ரூபியாக இருக்கக்கூடியதான ஜனார்தனனான எம்பெருமானை கொண்டாடுபவர்களாய் க்ஷபயந்த்யுக்ரம் அதிகாரம் பலப்பிரதம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகமானதான பலதாயியானதான நினைச்சதெல்லாம் கொடுக்க வல்லதான அந்த அதிகாரத்தை அவர்கள் க்ஷபயந்தி குறைத்துக் கொள்கிறார்கள். தங்களினுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் சரியான முறையிலே அவர்கள் தங்களுக்குரியதான கர்மாக்களை எல்லாம் தங்களுக்குரியதான முறைப்படி செய்து கொண்டு காலத்தை கழிக்கின்றார்கள், பெருமாளை யஜனம் பண்ணிக்கொண்டு. யதோக்த கர்ம கர்த்திருத்வாத் யஜந்தஹ க்ஷபயந்த்யுக்ரம் அதிகாரம் பலப்பிரதம் வித்ருமோ ஹைமசைலஸ்ச द्युतिमान् पुष्पवांस्तथा कुशेशयो हरिश्चैव सप्तमो मन्दराचलः वर्षाचलास्तु सप्तैते तत्र द्वीपे महामुने. அங்க அச்சலங்கள் மலைகள் இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னா வித்ரும மலை, ஹைமசைலஸ்ச தங்கமயமானதான ஒரு மலை, யுதிமான் பிரபா அதுக்கு யுதிமான்னு பெயர், அதுக்கு நாம அந்த அர்த்தத்தை வச்சுன்னு சொல்றோம், ரொம்ப ஒளிரக்கூடியதான மலை. புஷ்பவான் குஷேஷயாக ஹரிஷ்சைவ சப்தமோ மந்தராச்சலாக என்று இந்த 7 மலைகள், வித்ரும மலை, ஹைமசைலம், தியுதிமத் சைலம், புஷ்பவத் சைலம், குஷேஷய சைலம், ஹரிசைலம், மந்தராச்சலம். மந்தராச்சலம்னா மந்தர மலை. வருஷாச்சலாஸ்து சப்தைதே தத்ர த்வீபே மகாமுனே. அங்கு இந்த மாதிரி 7 மலைகள் உள்ளன. நத்யஸ்ச சப்த தாசாம் து ஸ்ருணு நாமான்யனுக்ரமாத். அங்கிருக்கக்கூடியதான அந்தந்த மலையிலிருந்து வரக்கூடிய கிரமமான 7 மலைகள், நதியிலிருந்து மலைகள்ல இருந்து வரக்கூடிய நதிகளை சொல்றேன். அனுக்ரமாத் திருத பாபா சிவா சைவ பவித்ரா சம்மதிஸ்ததா வித்யுதம்பா மஹி சான்யா
ஹராஸ்விமாः தூத பாபத்தை போக்கடிக்கக்கூடியது சிவா, பவித்ரா, சம்மதி, வித்யுத், அம்பா, மஹி 7. இந்த தவிர அன்யா சர்வ பாபஹராஸ்விமாஹ இந்த 7ம் பாபத்தை போக்கடிக்கக்கூடியவைகள். வித்யுத் அம்பாங்கிறது 2 நதியா சொல்லணும். அன்யா சஹஸ்ரசஸ்தத்ர க்ஷுத்ர நத்யஸ்ததா சலாஹ அந்த ஊர்லேயே நிறைய சின்ன நதிகளும் சின்ன மலைகளும் கூட இருக்கின்றன. குஷத்வீபே குஷஸ்தம்ப சம்ஞயா தஸ்ய தத் ஸ்மிருதம் அங்க ஒரு பெரிய குஷஸ்தம்பம் இருக்கு. பெரிய ஒசரமா இருக்கக்கூடியதான தர்ப காடு ஒண்ணு இருக்கு. எல்லாம் ஒசரமா இருக்கக்கூடியது. அதனால அதுக்கு அந்த பெயர் ஏற்பட்டது. தத்பிரமாணேன சத்வீபோ கிருதோதேன சமாவிருதாக அந்த அளவுல அதுக்கு மேல அதை சுற்றிலும் வெளியில கிருதோதம் அதாவது நெய்க்கடல் ஒண்ணு அதை சுற்றிலும் இருக்கு. கிருதோதஸ்ச சமுத்ரோவை கிரௌஞ்சத்வீபேன சம்ருதாக அதுக்கு மேல கிரௌஞ்ச தீபம் அந்த கிருதோதம்ங்கிறதான அந்த சமுத்திரத்தை சுற்றிலும் கிரௌஞ்ச தீபம் இருக்கிறது. இப்போ அடுத்தது ஜம்பு தீபம், பிளக்ஷ தீபம், 3வது ஷால்மலி தீபம், இப்போ குஷத்வீபம் ஆச்சு, கிரௌஞ்ச தீபம். இந்த மாதிரி இன்னும் 2 சொல்லணும். இப்ப 4 சொல்லியிருக்காரு, இன்னும் 3 சொல்லணும். கிரௌஞ்ச தீபத்தை தவிர 2 சொல்லணும். கிரௌஞ்ச தீபத்தை சேர்த்து 3 சொல்லணும். கிரௌஞ்சத்வீபோ மகாபாக ஸ்ரூயதாம் சாபரோ மகான் அடுத்ததாக இருக்கக்கூடிய மகத்தானதான அந்த தீபத்தை பற்றி சொல்றேன் கேள்றாப்பா. குஷத்வீபஸ்ய விஸ்தாராத் விகுணோ யஸ்ய விஸ்தராஹ குஷத்வீபத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய காரணத்தினாலே அதை காட்டிலும் 2 மடங்கு அளவு பெரியதாக இருக்கக்கூடியது அந்த கிரௌஞ்சத்வீபம். கிரௌஞ்சத்வீபே த்யுதிமதः புத்ராஸ் தஸ்ய மகாத்மனாஹ தன்னாமானி ச பவர்ஷாணி தேஷாம் சக்ரே மகாமதிஹி அதுல தியுதிமான் அப்படிங்கிறதான ஒரு ராஜாவினுடையதான 7 குமாரர்கள் இருந்தவர்களுக்கு அதை பிரித்து கொடுத்த காரணத்தினாலே 7 வருஷங்கள் அங்க உள்ளன. அதாவது 7 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கக்கூடியது. ஒவ்வொரு பாகத்திலையும் பெரிய மலை இருக்கு. அதுக்குதான் வருஷம். யார் அதை ஆள்றானோ அவன் அந்த வருஷத்துல பெயர். அது எல்லை மலையா இருக்கக்கூடியது வருஷாச்சலம் அப்படின்னு அதுக்கு பெயர். அங்கேயும் 7 இருக்கின்றன. தியுதிமான்கிறவனினுடையதான பிள்ளைகள் 7 பேர் அவர்கள் அதை ஆண்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்தந்த தீபங்களுக்கு அவரவர்களினுடையதான பெயர். அந்தந்த தீபத்தினுடையதான முடிவுல இருக்கக்கூடிய எல்லை மலை ஒண்ணு இருக்கு. அந்த பெயரையும் சொல்றேன். அங்கு ஓடக்கூடியதான பிரதானமான நதிகள் என்னவோ அதை சொல்றேன். அங்க வசிக்கக்கூடியவர்கள் யார்களோ அவளை சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள்களினுடையதான பிரிவு இந்த காலத்து பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ராள் மாதிரி என்ன இருக்கோ அதை சொல்றேன், கேட்டுக்கோள் அப்படின்னார். யார் யார் அந்த கிரௌஞ்ச தீபத்தை ஆளக்கூடிய தியுதிமானினுடைய 7 பிள்ளைகள்? குஷலோ மல்லகோஷ்ணாஹ பீவரோதாந்தகாரகாஹ முனிஷ்ச துந்துபிஷ்சைவ சப்தைதே தத்சுதா முனே. அந்த தியுதிமானுடைய பிள்ளை 7 பேர் குஷலன், மல்லகன், உஷ்ணன், பீவரன், அந்தகாரகன், முனி, துந்துபி என்று 7 பேர் இருக்காள். தத்ராபி தேவகந்தர்வ சேவிதா சுமனோஹராஹ வருஷாச்சலா மகாபுத்தே தேஷாம் நாமானி மே ஸ்ருணு. அங்கேயும் தேவகந்தர்வர்கள் எல்லாம் வந்து தங்கக்கூடிய உத்கிருஷ்டமான மலைகள் இருக்கின்றன. அந்த மலைகளை பற்றி சொல்றேன், கேட்டுக்கொள். கிரௌஞ்சஸ்ச வாமனஸ்சைவ திருதீயஸ்சாந்தகாரகாஹ சதுர்த்தோ ரத்னசைலஸ்ச स्वाहिनी हयसन्निभाः दिवावृत् पञ्चमश्चात्र तथान्यः पुण्डरीकवान् दुन्दुभिश्च महाशैलो द्विगुणास्ते परस्परं द्वीपाद्वीपेषु ये शैलाः யதா தீபேஷு தே ததா. ஒவ்வொரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்தை பிரித்து காட்டக்கூடியதும் ஒரு தீபத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இடங்களை பிரித்து காட்டக்கூடியதுமான என்னென்ன விதமானதான மலைகள் உண்டோ அங்க இருக்கக்கூடியவைகளை சொல்றேன். வருஷாச்சலாஹ மகாபுத்தே தேஷாம் நாமானி மே ஸ்ருணு. கிரௌஞ்சஸ்ச வாமனஸ்சைவ கிரௌஞ்சம் வாமனம். திருத்தீயஸ்ச அந்தகாரகாஹ அந்தகாரகம்
அப்படிங்கிறது. அந்தகாரகாக சதுர்த்தோ ரத்னசைலஸ்ச நாலாவது ரத்னசைலம். சுவாஹினி ஹயசன்னிபாஹ சுவாஹினி அப்படிங்கிறது கொஞ்சம் குதிரை மாதிரி இருக்கக்கூடியது. திவாதிருத் பஞ்சமச்சாத்திர திவாதிருத் திவாவிருத் அப்படிங்கிறதானது பஞ்சமஹா ஐந்தாவது மலை. ததா அந்ய புண்டரீகவான் புண்டரீகம் துந்துபி அஹ கிரௌஞ்ச வாமன அந்தகாரக ரத்னசைல திவாவிருத் புண்டரீகம் புண்டரீகவான் புண்டரீகவத் துந்துபி என்று 7 மலைகள் அங்கு இருக்கின்றன. மகாசைலோ திகுணாஸ்தே பரஸ்பரம். இதுல ஒவ்வொன்றும் ஒன்ன காட்டவே இன்னொன்னு பெரியவைகளா 2 மடங்கு பெரியவைகளா இருக்கின்றன. த்வீபா த்வீபேஷு ஏ சைலா யதா த்வீபேஷு தே ததா யதாவா ததா. ஒரு த்வீபத்துக்கும் இன்னொரு த்வீபத்துக்கும் பிரித்து காட்டக்கூடியதாகவும் தீபத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியதான இந்த மாதிரியான மலைகளினுடைய பெயர்களை சொன்னேன் கேட்டுக்கோள். வருஷேஷ்வேதேஷு ரம்யேஷு ததா சைலவரேஷு இந்த மலைகள்லேயும் இந்த சைல வரங்கள் மிகச்சிறந்ததான மலைகள்லேயும் ரம்யேஷு அழகியதான இந்த பகுதி சமுத்திர பகுதிகள்லேயும் நிவசந்தி நிராதங்கா சக தேவகணை பிரஜாஹ அங்க எந்த கவலையும் இல்லாமல் நிশ্চিந்தையா தேவர்களோட வசிக்கின்றார்கள் மக்கள் எல்லாம். இந்த 4வது தீபத்துல கிரௌஞ்ச தீபத்துல புஷ்கரா புஷ்கலாஹ தன்யாஹ திஷ்யாச்சாச்ச மகாமுனே பிராமணாஹ க்ஷத்ரியா வைஷ்யாஹ சூத்ராஷ்டானுக்ரமோதிதாஹ. இங்க வரிசையாக சொல்லப்படக்கூடியதான பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்களுக்கு சமமா இருக்கக்கூடிய தேவதைகள் அங்க யாரு அப்படின்னு சொன்னா தேவதைகள் மாத்திரம் இல்லை, தேவாம்சம் கொண்டவர்கள். யாரு அப்படின்னார். புஷ்கராஹ புஷ்கலாஹ தன்யாஹ திஷ்யாச்சாதய திஷ்யாச்சாஸ்ச மகாமுனே பிராமணாஹ க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ராஹ. புஷ்கரர்கள், புஷ்கலர்கள், தன்யர்கள், திஷ்யாட்சியர்கள் அப்படின்னு 4 பேர். அவள்லாம் யாரு? நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் பிராமண வைஷ்ய சூத்ராளுக்கு நிகரா சொல்லலாம். புஷ்கராக புஷ்கலாக தன்யாக திஷ்யாக அப்படின்னு இந்த 4 பேர். நதீர் மைத்ரேயதே தத்ர யாஃப் பிபந்தி ஸ்ருணுஷ்வதாக. அங்க இருக்கக்கூடிய ஜலங்களினுடையதான தீர்த்தங்களை எல்லாம் யார் பானம் பண்றாள் அதையும் நான் சொல்றேன் கேட்டுக்கோள். அதாவது அவதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவாள். அந்த ஊர்ல இருக்கக்கூடியவாளான காரணத்தினால அவளுக்கு தீர்த்தம் என்னவா இருக்குன்னார். இந்த தீர்த்தங்களே இருக்கு அப்படிங்கிறார். யார் யாரு? பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ராச்சானுக்ரமோதிதாக. நதீர் மைத்ரேயதே தத்ர யாஃப் பிபந்தி ஸ்ருணுஷ்வதாக. அங்க ஓடக்கூடிய நதிகள் என்னவோ அவைகளை சொல்றேன் கேட்டுக்கொள்றாப்பா அப்படின்னார். யாஃப் பிபந்தி ஸ்ருணுஷ்வதாக. சப்த பிரதானா சதஷாஹ ததான்யாஃப் புலிந்தமாக. தன்விகள் கௌரி குமுத்வதி சைவ சந்தியா ராத்திரிர் மனோரஜா க்ஷாந்திஷ்ச புண்டரீகாச்ச சப்தைஷா சப்தைதாக வருஷ நிம்னகாக. 7 நதிகளை வரதோ இல்லையோ அந்த நதிகள்ல போய் இருக்கக்கூடியவைகள் இவைகள் என்னென்ன? கௌரி குமுத்வதி சந்தியா மனோஜவா சாந்தி புண்டரீகா மனோஜவான்னு ஒண்ணு போல. கௌரி குமுத்வதி சந்தியா ராத்திரி மனோஜவா சாந்திஷ்ச புண்டரீகாச்ச 7 நதிகள். சத்தைதா வருஷ நிம்னகாக இவைகள் எல்லாம் அந்த வருஷங்கள்ல ஓடக்கூடியதான தீர்த்தங்கள். தத்ராபி விஷ்ணுர் பகவான் புஷ்கராத்யைர் ஜனார்தனஹ யாகை ருத்ரஸ்வரூபஸ்ச
இஜ்யதே யஜ்ஞபி யஜ்ஞ சந்நிதௌ. ஆனாலும் அந்த ஊர்ல விஷ்ணு பகவான் ஜனார்தனாலே கொண்டாடப்படுகின்றான். தத்ராபி விஷ்ணுர் பகவான் புஷ்கராத்யைர் ஜனார்தனாஹ. ஜனார்தனாகிறதான எம்பெருமான் புஷ்கராத்யைஹி புஷ்கரன் முதலியவர்களால புஷ்கராத்யைர் ஜனார்தனாஹ யாகே ருத்ரஸ்வரூபஸ்ச இஜ்யதே யஜ்ஞ சந்நிதௌ. யாகத்துல நன்னா பிரகாசிக்கக்கூடிய யாகே யாகௌ ருத்ரஸ்வரூபஸ்ய யாகத்துல ருத்ரஸ்வரூபமா இருக்கக்கூடியதான இல்ல யாகௌ இல்ல யாகை ருத்ரஸ்வரூபஸ்ச யாகங்களால் அங்க போன இதுல யஜந்தஹான்னு சொன்னாலோ இல்லையோ அந்த மாதிரி இங்கேயும் யாகம் முதலிய இதெல்லாம் பண்றா. யாகங்களால் ஜனார்தனன் ருத்ரஸ்வரூபனான ஜனார்தனன் கொண்டாடப்படுகின்றான். அங்க பிரம்மஸ்வரூபன்னு சொன்னார், இங்க ருத்ரஸ்வரூபன்னு காண்பிக்கிறார். நாம பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியன்னு பிரம்ம மாதிரி இருக்கக்கூடியன்னு அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது இல்ல. ருத்ரஸ்வரூபன்னா ருத்ர ரூபத்துல இருக்கக்கூடியதுன்னு, அதாவது பெருமாள் ஒரு ருத்ரமான ரூபத்தோடன்னு கூட சொல்லிடலாம். யாகை ருத்ரஸ்வரூபஸ்ச யுஜ்யதே யஜ்ஞ சந்நிதௌ. கிரௌஞ்சத்வீப சமுத்திரேன. இப்ப கிரௌஞ்சத்வீபமாச்சு 4. அதுக்கு மேல அதுல கிரௌஞ்சத்வீபத்துக்குள்ள நெய்யினால ஆக்கப்பட்டதான சமுத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்ப கிரௌஞ்சத்வீபத்துக்கு வெளியில சமுத்திரேன ததிமண்டோதகேன ச ஆவருத சர்வத கிரௌஞ்சத்வீபதுல்யேன மானதாஹ. கிரௌஞ்சத்வீபத்துக்கு வெளியிலே ஒரு தயிர் கடல் ஒண்ணு இருக்கு. ததி பாண்டோதகேன ச ஆவருத சர்வத கிரௌஞ்சத்வீப துல்யேன மானதாஹ. அளவுனால கிரௌஞ்சத்வீபம் மாதிரியே இருக்கக்கூடியதான அந்த தீர்த்தத்தினாலே ஆவருத்த சூழப்பட்டிருக்கின்றது. ததிபண்டோதகச்சாபி சாகத்வீபேன சம்ருதாஹ. கிரௌஞ்சத்வீபஸ்ய விஸ்தாராத் விகுணேன வரானனௌ விகுணேன மகாமுனே. ததிபண்டோதகச்சாபி நிறைய தயிர் கடல் அதுக்கு மேல இருக்கு. ததிமண்ட உதக சாகத்வீபேன சம்ருதாஹ. கிரௌஞ்சத்வீபஸ்ய விஸ்தாராத் அதுக்கு மேல சாகத்வீபம், அது இதை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடியது. சாகத்வீபேஸ்வரஸ்யாபி பவ்யஸ்ய சுமஹாத்மனாஹ சப்தைவ தனயாஸ்தேஷாம் ததௌ பர்வாணி சப்தசாஹ. தன்னுடையதான சாகத்வீப ஈஸ்வரன், சாகத்வீபத்திற்கு தலைவன், அவன் யாரு அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். அவனுடைய சாகத்வீபனினுடையதான பார்வையில வரக்கூடியதானது என்னன்னா சுமஹாத்மனா சப்தைவ தனயாஸ்தேஷாம். அந்த 7 பிள்ளைகள், அவர்களுக்கு அந்த 7 தீபங்களையும் கொடுத்தான். யார் கொடுத்தான்? யார் யார் 7 குழந்தைகள் பெயர்? ஜலதஸ்ச குமாரஸ்ச சுகுமாரோ மரீச்சகாஹ குசுமோதஸ்ச மௌதாகிஹ சப்தமஸ்ச மகாத்ருமாஹ. என்ன காண்பிக்கிறார்? சாகத்வீபேஸ்வரஸ்யாபி பவ்யஸ்ய சுமஹாத்மனாஹ. பவ்யன் அந்த ராஜா, அவனுக்கு 7 குழந்தைகள். ஜலதன், குமாரன், சுகுமாரன், மரீச்சகன், குசுமோதன், மௌதாக்கி அப்படின்னு 7 பேர். அந்த 7 பேரிலேயும் தத்சம்ஞான்யேவ தத்ராபி தத்ர பர்ஷான்யுபக தத்ர பர்ஷா சப்த பர்ஷான்யனுக்ரமாத். அவைகள்ல ஏற்படக்கூடியதான பிரிவுகள், அந்த ராஜாவினுடையதான குழந்தைகள் அவ 7 பேர் அப்படிங்கிறார். சப்த வருஷான்யனுக்ரமாத்
தத்ராபி பர்வதா சப்த வருஷ விச்சேதகாரிணாः அங்க ஒரு சில மலைகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் என்ன பண்றதுன்னா ததைவ வருஷ விச்சேதகாரிணாः அதாவது ரெயின் ஷேடோ ரீஜன் சொல்றோம் பாருங்க. வருஷத்தை தடைப்பிடிக்கக்கூடியவைகள், அந்த வருஷத்திற்கு வரக்கூடியதான மழையை தடைப்பிடிக்கக்கூடியவைகள் அப்படின்ட்டு. தத்சம்ஞான்யேவ தத்ராஹபி சப்த வருஷான்யனுக்ரமாத் அந்த 7 பிள்ளைகளினுடைய பெயர்லேயே சப்த வருஷங்களும் வந்துடுத்து. தத்ராபி பர்வதாக சப்த வருஷ விச்சேதகாரிணா 7 மலைகள் அங்க இருக்கின்றன. தத்ரோகிரிர் ஜலாதாரஸ்ததா பராஹ ததாரைவ தகஷ்யாமஹ ததைவாஸ்தகிரிர் த்விஜ அம்பிகேயஸ்ததா ரம்யஹ கேசரி பர்வதோத்தமஹ அங்கதான் 7 வருஷங்கள் இருக்குன்னு சொன்னார். அந்த ராஜாவினுடைய பிள்ளைகளாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவைகள். அங்க இருக்கக்கூடிய வருஷங்கள்ல இருக்கக்கூடிய வருஷாச்சலங்கள் என்ன அப்படின்னார். பூர்வஸ்தத்திர உதயகிரி, கிழக்கு பக்கத்துல முதல்ல உதயகிரி, ஜலாதாரஸ்ததா பரஹ 2 ஜலாதாரம், ரைவதக மலை, ஷியாம மலை, ததைவ அஸ்தகிரிர் த்விஜாஸ்தகிரி அசமன மலை, ஆம்பிகேயஸ்ததா ரம்யாஹ கேசரி பர்வதோத்தமாஹ ஆம்பிகேய மலை, கேசர மலை என்று 7 மலைகள். இந்த ரைவதக மலைங்கிறத சிசுபால வதத்துல நிறைய வர்ணிக்கிறார். ஹிமாலய மலையை கீழே இருக்கக்கூடியது காளிதாசன் வர்ணிச்சார். ரைவதக மலை அப்படிங்கிறதான மலை அத சிசுபால வதத்துல வர்ணிச்சார். இந்திரகீல பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம், அந்த பர்வதத்தை 3வது இதுல மகாகாவியம் கிராத்தார்ஜுனியத்துல வர்ணிச்சார். அப்போ 7 மலைகள் அங்க இருக்கின்றன. பூர்வஸ்தத்ரோதயகிரிர் ஜலாதாரஸ்ததா பரஹ ததா ரைவதகஷ்யாமஸ்ததைவாஸ்தகிரிர் த்விஜ ஆம்பிகேயஸ்ததா ரம்ய கேசரி பர்வதோத்தமாஹ என்று 7 பர்வதங்கள். இது சாக த்வீபம். சாகஸ்தத்ர மகாவிருக்ஷாः சித்த கந்தர்வ சேவிதாः. அப்புறம் என்ன இருக்கு இந்த புஸ்தகத்துல, அதெல்லாம் அழிஞ்சிருக்கு. யத்ரத்யவாத சம்ஸ்பர்ஷாத் ஆஹ்லாதோ ஜாயதே பரஹ அங்க சாகஸ்தத்ர மகாவிருக்ஷாः அந்த இடத்துல பெரிய ஒரு சாக விருட்சமானது இருக்கிறது. சாகன்னு ஒரு விருட்சம். அந்த சாக விருட்சம் அதுக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல போட்டிருக்காளான்னு பார்க்கலாமா? சாக அப்படிங்கிறதுக்கு தேக்கு மரம்னு போட்டிருக்கா. சாக விருட்சம் அப்படிங்கிறது சாகஸ்தத்ர. சாதாரணமா நாம ஆத்துல சாக அப்படின்னு சொன்னா காய்கறிகளை சொல்லுவோம். இந்த சாக்கம் காய்கறிகளுக்கெல்லாம் பெயர். இப்ப வார்த்தாக்க சாக்கம் அப்படின்னா கத்திரிக்காய், தார்வா சாக்கம் அப்படின்னா வெண்டைக்காய் அப்படின்னு சாக்கா அப்படிங்கிறது. சாக்க அப்படின்னு 2வது ககாரம் வந்ததுன்னா கிளை, பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ அப்படின்னு அர்த்தம். ஆனா சாக்க விருட்சம் அப்படின்னா இதெல்லாம் இதுதானே. ஆனா மரம் இல்லையோ இப்ப நாம காய்கறிகள்லாம். பின்ன சாக்க விருட்சம்னா என்ன அப்படின்னா அதுக்கு தேக்கு மரம் அப்படின்னு காண்பிச்சிருக்கா. சாகஸ்தத்ர மகா விருக்ஷாः அங்க சாக விருட்சம் இருக்கு. சாக விருட்சம்னா தேக்கு மரம்னு இருக்கு. சித்த கந்தர்வ சேவிதாக, சித்த கந்தர்வாள்லாம் கொண்டாடக்கூடியது. யத்ரத்யவாத சம்ஸ்பர்ஷாத் ஆஹ்லாதோ ஜாயதே பராஹ எந்த அந்த பகுதியில ஏற்படக்கூடிய காற்றுனால மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுமோ அப்படிப்பட்டதான அந்த சாக்க விருட்சம் அங்க இருக்கு. அதாவது தேக்கு விருட்சம் இருக்கிறது அப்படின்னா தத்ர புண்ணியா ஜனபதா சாதுர்வர்ணிய சமன்விதாக அங்கேயும் மக்கள் வாழ்விடங்கள் இருக்கின்றன. நத்யச்சாத்திர மகா புண்ணியா சர்வ பாப பயாபஹாஹ எல்லா விதமானதான பாபத்தையும் பயத்தையும் போக்கடிக்க கூடியதான நதிகள் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பெயர்கள் என்னன்னார் சுகுமாரி, குமாரி ச நளினி, தேனுகா சயா
இக்ஷுஷ்ச வேணுகா சைவ கபஸ்தி சப்தமி ததா. 7 அப்படிங்கிறதான நாம சங்கியாவுக்கு ரொம்ப பிரசித்தி உண்டு. 7 மலை 7 நதிகள் ஒவ்வொரு இடத்துலையும் காண்பிக்கிறார். சுகுமாரி குமாரீச்ச நளினி தேனுகா இக்ஷு வேணுகா கபஸ்தி 7 நதிகள் ஓடுகின்றன. அந்யாஸ்ச சதசஸ்தத்ர க்ஷுத்ர நத்யோ மகாமுனே மகீதராஸ்ததா சந்தி சதசோத சஹஸ்ரஷः. ஆயிரக்கணக்கிலேயும் நூற்றுக்கணக்கிலேயும் ஆயிரக்கணக்கிலேயும் நதிகளும் இன்னொன்னு மலைகளும் அங்க குட்டி குட்டியா இருக்கின்றன. தாம் பிபந்தி முதா யுக்தாக. அப்புறம் என்ன ஜல அந்யா இக்ஷுஷ்ச வேணுகா சைவ கபஸ்தி சப்தமி ததா அந்யாஸ்த்வயுதசஸ்தத்ர க்ஷுத்ர நத்யோ மகாமுனே மகீதராஸ்ததா சந்தி சதசோத சஹஸ்ரஷः. அது வரைக்கும் ஆச்சு. இப்போ 67. தாஃப் பிபந்தி முதா யுக்தாக ஜலதாதிஷு ஏ ஸ்திதாக. அங்க அந்த தீர்த்தங்கள்ல தீர்த்த நிலைகள்ல இருக்கக்கூடியதான தீர்த்தங்களை எல்லாம் சந்தோஷத்தோட மக்கள் பிபந்தி முதா யுக்தாக. முதா அப்படின்னு 3வது தகாரம் முதா அப்படின்னு அழுத்தாம 3வது தகாரம் சொன்னா மகிழ்ச்சியுடன் அர்த்தம். அதுவே அழுத்தி முதா அப்படின்னு சொல்லிட்டோம்னா பிரயோஜனம் இல்லாமல் ஃபியூட்டைல் வேஸ்ட்னு அர்த்தம். அதனால சம்ஸ்கிருதம் சரியா படிக்கணும். இப்போ வேத அப்படின்னு சொல்றோம், வேதனம் அப்படின்னா அறியறதுன்னு அர்த்தம். வேத 3வது தகாரம். அதுவே வேதனம் அப்படின்னா குத்துறதுன்னு அர்த்தம். கூர்மையானதான ஊசி முதலியவற்றால குத்துறதுக்கு வேதனம்னு பெயர். அதனால நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப சம்ஸ்கிருதம் அதுவும் பாட்டு பாடுறவாழ்ல நிறைய பேருக்கு சம்ஸ்கிருதத்தை நன்னா சொல்றதா நினைச்சுண்டு வித்யா அப்படின்னு வந்ததுன்னா வித்யா அப்படின்னு அழுத்தி சொல்லுவா. வித்யாலயம் அவளுக்கு சம்ஸ்கிருத போராதுங்கிற காரணத்தினால அவ அப்படி சொல்லுவாளா இருக்கும். சம்ஸ்கிருதம் சரியா நம்ம உச்சரிக்கலைன்னா அர்த்தம் மாறி போயிடுங்கிறதுக்காக அந்த தீர்த்தங்களை முதா பிபந்தி நன்னா சந்தோஷத்தேவே அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறத முதான்னு சொல்லிட்டோமானா ஃபியூட்டைல் வேஸ்ட்னு அர்த்தமாயிடும். அதனால கொஞ்சம் சரியா உச்சரிக்கணுங்கிறதுக்காக அடியன் சொல்றது. இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் சொல்ல முடியுங்கிறதுனால தாஃப் பிபந்தி முதா யுக்தாக ஜலதாதிஷு ஏ ஸ்திதாக வருஷேஷு தே ஜனபதாக சொர்க்காதப்யேத்யமேதினீம். சொர்க்கத்திலிருந்து வந்து இந்த இடத்துல அவ வசிக்கிறவாள் மாதிரி இருக்காளாம். அவ்வளோ அழகான இடமா. தர்மஹா நிர்ணதேஷ்வஸ்தி நசங்கர்ஷ பரஸ்பரம். தர்மத்துக்கு லோபமே கிடையாது அந்த இடத்துல. தர்மலோபம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, ந சங்கர்ஷ பரஸ்பரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுங்கிறது கூட அங்க கிடையாது. போட்டி பொறாமை முதலியவைகள் எல்லாம் அங்க இல்ல. மரியாதா வியுத்கிரமோ நாஸ்தி. மரியாதா வியுத்கிரமாக. மரியாதைனா நாம சொல்றோமே ரொம்ப மரியாதை அப்படின்னு. அந்த மரியாதைங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா மரியாதைன்னா அளவுன்னு அர்த்தம். அதுல வியுத்கிரம அப்படின்னா மீறுறது. யாரும் தன்னுடைய நிலையையும் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய அளவையும் மீறி இருக்க மாட்டாள். மரியாதா வியுத்கிரமோ நாஸ்தி. அளவை மீறி இருத்தல், தன்னுடைய நிலையை மீறி இருத்தல் அப்படிங்கிறது அங்க கிடையவே கிடையாது. நாபி தேஷு தேசேஷு சப்தசு. அந்த பர்வத்தத்தில் அந்த சாக்க தீபத்துல இருக்கக்கூடிய 7 வருஷங்கள்லேயும் ஒருத்தரானா தன்னுடைய நிலையை மீறி இருப்பார்களா? இன்னொருத்தனை போய் அடிப்பார்களா? இன்னொருத்தனுடைய கூடியத தவற பண்றதுனால ஏற்படக்கூடிய தர்மஹானியான்னா ஒண்ணுமே கிடையாது. தர்மஹானிர் நதேஷ்வஸ்தி நசங்கர்ஷ பரஸ்பரம் மரியாதா வியுத்கிரமோ நஹபி தேஷு தேசேஷு சப்தசு. நமக்கு உடனே இதெல்லாம் தோணும், இப்படிலாம் இருக்க முடியுமா இருக்குமா அப்படின்னு. ஆனா இதெல்லாம் அதிகமா இல்லை அப்படின்னு. நம்ம தேசத்துல வெறுமை ஒரு சைக்கிள்ல போனா கூட அந்த சிக்னலை மதிக்க மாட்டோம், இல்ல பெரிய வண்டியில போனாலும் சிக்னலை மதிக்க மாட்டோங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அதெல்லாம் தான் மரியாதா வியுத்கிரமம். ஆனா ஒருத்தர் எழுதுறார்,
ஜப்பானுக்கு போயிட்டு வந்த உடனே தன்னுடைய பயண கட்டுரை எழுதுற பொழுது ராத்திரி 2 மணிக்கு ஜப்பான் தேசத்துல ரோட்ல ஒண்ணுமே இல்ல, ஒரு வண்டியும் வரல. ஆனா அங்க ரெட் இருக்கு. அங்க இருக்கக்கூடியதான மக்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட மீறாம எல்லாரும் அந்த இடத்துல சிக்னலை காப்பாத்திட்டு போறா. நான் கேட்டேன், இந்த இடத்துல எதுவும் வண்டி வர போறது இல்லை, இப்ப போறதுக்கு என்ன அப்படின்னா, நாம போட்ட ரூலை நாமளே மீறலாமான்னு அவ கேட்டான்னு அந்த புஸ்தகத்துல எழுதியிருந்தார் மணியன் தன்னுடைய பயண கட்டுரையில. இதுதான் மரியாதா வியுத்கிரமஹா அப்படிங்கிறது இந்த லோகத்துல, இந்த தேசத்துல. அதே மாதிரி நியூசிலாந்துக்கு போயிட்டு வந்தேன். நியூசிலாந்துல நிறைய வெறும் இடம் நிறைய இருக்கு, மக்கள் கம்மி, இடம் நிறைய இருக்கு. அப்ப என்ன இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது பேசிக்கிறதுங்கிறதுக்கே பக்கத்து வீடுங்கிறதே ரொம்ப தொலைவுல இருக்கும் நிறைய கிராம பகுதிகள்ல. பக்கத்துல இருக்கிறவங்கலாம் ரொம்பவும் சுகமா இருந்துட்டு இருக்காங்க. என்னமோ எப்படியா இருந்தாலும், அதாவது கேர் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிற பாருங்க, என்ன நடந்தாலும் அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறதுன்னு. அப்ப இன்னொருத்தனை போய் நான் மேல வரணும், அடிச்சு வரணும், மேல வரணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லையா. அந்த அளவுக்கு இந்த மாதிரியான தேசங்கள் எல்லாம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு, பல இடங்கள்ல அப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நாமளே கூட அப்படித்தானே இருந்தோம். இப்பதான் எல்லாமே கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது. அந்த காரணத்தினால நாம எப்படி இருந்தோம், அந்த நாள்ல அப்படி இருந்தோம். இந்த நாள்லயே கூட ஒரு 30 வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் இருக்கிறவாள்லாம் அவர் அப்படி இருக்கக்கூடியவர். நம்மளுக்கு அதுக்குதான் சந்தோஷேவ புருஷஸ்ய பரம் நிதானம் அப்படின்னு சொன்னான். திருப்தி இருக்கிறத வச்சுட்டு திருப்தி படுறது அப்படின்ட்டு. இப்ப அப்படி இல்லை, என்கிட்ட இல்ல அவன்கிட்ட எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு அடிச்சு, அவன் வெளியில போறச்சு அவனை அடிச்சு அதை பண்றது, என்னென்னமோ நடக்கிறது பேப்பர்ல நாம படிக்கிறோம். அதுதான் மரியாதா வியுத்கிரமம். அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தேசத்துல தன்னுடைய நிலையை மீறி இருத்தல்ங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கும் அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. நேற்று வரைக்கும் பல இடங்கள்ல அந்த மாதிரி இருந்து கொண்டுதான் இருந்துட்டு இருந்ததுங்கிற காரணத்தினால மரியாதா வியுத்கிரமோ நாபி தேஷு தேசேஷு சப்தசு வங்காஸ்ச மாகதாஸ்சைவ மானசா மந்தகாஸ்ததா வங்கா பிராமண பூஹிஷ்டாஹ மாகதாஹ க்ஷத்ரியாஸ்ததா வைஷ்யாஸ்து மானசாஸ்தேஷாம் சூத்ராஸ்தேஷாம் து மந்தகாஹ. அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமானா அவளுக்கு வங்கங்கிறவன், மாகதன்கிறவன், மானசன்கிறவன், மந்தகன் அப்படிங்கிறவன், இந்த 4 வங்கா அப்படிங்கிறவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களினுடையதான பிரிவுக்கு வங்க, மாகத, மானச, மந்தக அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட நம்மளுடைய பிராமண க்ஷத்ரியர்கள் மாதிரி. அங்க யாரெல்லாம் வங்காள்னு சொன்ன வங்காஷ்ட மாகதாஷ்டைவ மானசா மந்தகாஸ்ததா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரிவுகள், அதுல நாம சொல்லக்கூடியதான பிராமணாள் யார் உண்டோ அவள்லாம் அந்த வங்காஹா பிராமண பூயிஷ்டாஹா மாகதாஹா க்ஷத்ரியாஸ்ததா. மாகதான்னாக்க நம்ம பாட்டலிபுத்திர பக்கத்துல இருக்கக்கூடிய மகத தேசம் அப்படிங்கிறது இல்ல. அந்த தீபத்துல சாக்க தீபத்துல இருக்கக்கூடிய 4 வகைப்பட்ட மனிதர்கள்ல நம்மளுடைய க்ஷத்ரியர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மாகதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. வைஷ்யாஸ்து மானசாஸ்தேஷாம் சூத்ராஸ்தேஷாம் து மந்தகாஹ. அந்த 4 பேருக்கும் நம்ம பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாள் மாதிரியான தன்மையை சொல்லிட்டு. சாகத்வீபே துதைர் விஷ்ணு சூரிய ரூபதரோ முனே யதோக்தைரிஜ்யதே சம்யக் கர்மபிர் நியதாத்மபிஹி. அங்க இருக்கக்கூடியதான மக்களாலே அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான சாஸ்திரானுசாரமாய் சூரிய ரூபியானதான எம்பெருமான் விஷ்ணுவானவன் கொண்டாடப்படுகின்றான். சாகத்வீபே துதைர் விஷ்ணு அங்க இருக்கக்கூடிய மக்களாலே சாகத்வீபத்திலே சூரிய ரூபனானதான விஷ்ணுவானவன் சம்யக் கர்மபிஹி நியதாத்மபிஹி இந்திரிய அடக்கம் கொண்டிருக்கக்கூடியதான மக்களால் யாகத்தினாலே கொண்டாடப்படுகின்றான் அப்படின்னு சாகத்வீபம் வரைக்கும் சொன்னார். அப்போ கீழே நம்மளுடையதான ஜம்பூ தீபம், லக்ஷத்வீபம், லக்ஷத்வீபத்தை சொத்தி ஷால்மல தீபம், கிரௌஞ்ச தீபம், சாகத்வீபம் ஆச்சு. அதுக்கு மேல சொல்லப்படக்கூடியதானது சாகத்வீபஸ்து மௌத்ரே க்ஷீரோதேன சமாவிருதா சாகத்வீப பிரமாணேன வலயேனே பவேஷ்டிதாக அப்படின்னு புஷ்கர தீபம் சொல்ல போறார்.
அதுக்கப்புறமா இன்னொரு தீபத்தை சொல்லி 7 தீபத்தையும் சொல்லி முடிக்கணும். இப்ப 70 ஸ்லோகம் ஆச்சு. இப்போ அடுத்த 2 தீபத்தை பற்றி வரக்கூடியதான வாரத்துல சேவிக்கலாம். இதோட இப்ப நிறுத்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.